இயந்திர துப்பாக்கி பொருத்தப்பட்ட ரோபோ நாயை சீன ராணுவம் அறிமுகம் செய்துள்ளது. கம்போடியா சீனா இடையே நடைபெறும் கோல்டன் டெராகன் 2024 கூட்டு ராணுவ பயிற்சியில் இந்த நாய் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ரிமோட் மூலம் இயங்கக்கூடிய இந்த ரோபோ நாய் நடந்து, குதித்து, கீழே விழுந்து பின்புறமாக ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. 15 கிலோ எடை கொண்ட ரோபோ நாய் மீது பொருத்தப்பட்டுள்ள துப்பாக்கியில் 4D லென்ஸ் உதவியுடன் துல்லியமாக ரிமோட் மூலம் சுட முடியும் என்று சீன ராணுவத்தினர் கூறியுள்ளனர். அதே சமயம் ரோபோ நாய் மூலம் போரின் போது மனித உயிரிழப்பை தவிர்க்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. சீனா கம்போடியா படைகள் 15 நாட்கள் மேற்கொள்ளும் போர் பயிற்சிக்கு கோல்டன் டெராகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி நாளை நிறைவடைகின்றது. 14 போர்க்கப்பல்கள், 2 உலங்கு வானூர்திகள், 69 கவச வாகனங்கள் மற்றும் டேங்கிகள் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன.